வணக்கம் மக்களே. இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா, இப்போ புதுசாக நம்ம சேனல் ஓப்பன் பண்ணிக்கிறோம், மிஸ்டர் என்டர்டெயின்மெண்ட்னு. அதில் வந்து இப்போ காலங்காலத்தில் பசி ஏற்ற மாதிரி இருந்துச்சு. என்ன இருக்குதுன்னு பார்த்தோன்னா வெங்காயம் இருந்துச்சு. வெங்காயத்தை வச்சு என்ன பண்ணலான்னு பார்த்தோன்னா வெங்காயம் ரைஸ் பண்ண முடியும் நம்ம பையன் சொன்னான். அது எப்படி பண்ணுவான்னு கேட்டுக்கோங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஆனியன் ரைஸ் பேச்சுலருக்கு தேவையான அதாவது நம்ம இருக்கிற பொருள் வெங்காயம், பச்சை மிளகா, பூண்டு இது இருந்தாலே போதும். இந்த ரைஸை கிண்டி ஈஸியாக கிண்டி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் நம்ம இப்போ என்ன பண்ணோம்னா 4 வெங்காயத்தை வெட்டினோம். வெங்காயத்தை வெட்டினதுக்கப்புறம் 2 பச்சை மிளகா கட் பண்ணி ஒரு பூண்டை கட் பண்ணி போட்டு எண்ணெயை தாளித்து தாளிடா சீக்கிரம் தாளிச்சு கடுகு அது பேர் என்னதுடா? அது பேர் என்னது? ஜீரகம், பெருஞ்சீரகம். அடுத்தது இப்போ கட் பண்ண பூண்டு, பச்சை மிளகா இதெல்லாம் போட்டு ஒரு வதக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை நெக்ஸ்ட்டு போடுங்க. நம்மளுக்கு ஒன்றும் தெரியாது. வெங்காயம் நல்லா வதங்கணும் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் நல்லா வதக்க மட்டும்தான். கருவேப்பிலை கட் பண்ணி கருவேப்பிலை போடுங்க ஃப்ளேவருக்கு. அப்புறமேட்டு வெங்காயம் வந்து சீக்கிரமாக வதங்கணும்னா உப்பு போட்டு வதக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். சீக்கிரமாக வதங்கிடும். தேவையான அளவு உப்பு தெரியுது உங்களுக்கு. இது ஆன் பண்ண வந்துட்டேன் நான். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நீங்களே பாருங்கள். இந்த ஸ்டேஜில் வந்து மஞ்சள் தூள் வந்து ஆட் பண்ணுறோம். மஞ்சள் தூள் போட்டு நல்லா வதக்குங்க. நீங்கள் எதுவும் பண்ணுறதில்ல. அடுத்தது வந்து கரம் மசாலா, சிக்கன் மசாலா, பெப்பர் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு அது தேவையான அளவு. காரம் வேணுன்றவங்க எக்ஸ்ட்ரா போட்டுக்கோங்க. கொஞ்சம் காரம் கம்மியாக சாப்பிட்றவங்க கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கோங்க. போட்டு ஒரு நல்லா வதக்கு. அந்த மசாலாவோட ஒரு பச்சை வாசனை போடுறதுக்காக வதக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறமே நம்ம ரெடி பண்ணி வச்ச ரைஸு நல்லா பொலன்னு வடித்தா தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரைஸ் நல்லா இருக்கும். வடிச்சுட்டு போட்டு அதுக்கப்புறமேட்டு சோயா சாஸ் வந்து ஒரு ஆப்ஷன் தான் ஃப்ரெண்ட்ஸ். வேணுன்றவங்க சோயா சாஸ் போட்டு சாப்பிடணுன்றவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். இதுவும் நல்லாயிருக்கும். ஓகே, ஒரு பெரட்டு. ஓகே, அடுத்தது வந்து ஃபைனலாக வந்து பெப்பர் ஃப்ரெண்ட்ஸ். பெப்பர் போட்டால் நல்லா அந்த காரம் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபுல்லாக எல்லாத்தையும் எல்லாம் ஃபுல்லாக கிண்டி அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். பேச்சுலருக்கு தேவையான ஆனியன் ரைஸ் ரெடி. எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.